இங்க வந்தாலும் அதே ஸ்லாப் உன் தலையில விழுவல்ல. முதல்ல கட்டுறமா அதே இடத்துல கட்டி கொடுத்தா வேணாவா? இந்த படம் நான் ஆஃபீஸ்ல போய்கிட்டு 195 வீடு அந்த பாம்பே மாடல் இல்லைண்ணா இவங்க கணக்கு எடுக்க வரல இல்லை இதில் தரேன்னு சொன்னீங்களா? முதல்ல கட்டுறமா அதே இடத்துல கட்டி கொடுத்தா வேணாவா? தரேன் எங்களுக்கு சொன்னீங்க பார்க்க முதல்ல கணக்கு இங்க வந்தாலும் அதே ஸ்லாப் உன் தலையில விழுவல்ல. அதனால கட்டி முடிக்கணுமா வேணாமா? இல்லம்மா, வீடு இங்க வேணுமா அங்கே இன்னும் 2-3 மாசத்துல வீடு முடிய போகுது. எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? இங்க என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க? அதை பத்தி பிரீஃபா சொல்லுங்க. பிரச்சனைனா வீடு சின்னதாக இருந்தாலும் ஒழுகாமல் இருக்கணும். மழை பெஞ்சா ஒழுகுது, இடிஞ்சு தலையில் ஒழுகுது. நாங்கள் நிம்மதியாக படுக்க முடியல. எங்கள் உயிருக்கே உத்தரவாதமே இல்லை. ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வீடு. இதுக்கு இடிச்சு கட்டி கொடுக்குறேன்னு நாங்கள் கட்டுற பில்டிங்கில் விடுறேன்னு நாங்கள் இப்போ தகுதி இல்லைன்னு சொன்னாங்களாம். மாசுப்ரமணியன் சொன்னார், என்கிட்ட சொன்னார். சாக்கடை தண்ணியும் மழை தண்ணியும் ஒன்றாயிடும். நாங்கள் பீஞ்சோரும் பிணைச்சது மாதிரி நிற்கிறோம். நான் வந்து 40 வருஷத்துக்கு ஆச்சு. 83 73 கல்யாணம் ஆயிடுச்சு. அம்தாந்தா சொல்லு. அதில் இருந்து இங்கே தான் இருக்கோம். லாபமோ நஷ்டமோ எங்களுக்கு வெளியே போக வசதி இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலை போனால் உண்டு, இல்லாட்டி இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்? கட்டி கொடுக்கனாங்க நம்பிக்கையில் இருக்கோம். இப்போ இல்லைன்றாங்களாம். இல்லை, இப்போ அங்கே பில்டிங்கு கட்டி முடிச்சா அந்த பில்டிங்ல உங்களுக்கு இடம் தரேன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. மாசுப்ரமணி சொன்னார். இப்போ தர முடியாதுன்றாங்களாம். தர முடியாதுன்னு சொன்னாரா மினிஸ்டர்? ஆமாம், என்கிட்ட இந்த முழங்கால தண்ணியில் வந்து சொன்னார். இப்போ மழை நேரம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா தண்ணி குடிக்க மாட்டேங்க சார். இந்த வீட்டிலேயே மக்கள் கொடுத்துன்னு இருக்காங்களான்னு தான் நினைப்பீங்க. ரொம்ப நாங்கள் வந்து கஷ்டத்தை சந்திக்கிறோம். இங்கே 195 வீடு இருக்குது. மழை வந்தால் ஃபுல்லாக பூமி தண்ணியும் வந்துடும், காவா தண்ணியும் வரும், மேலேயும் ஃபுல்லாக வீடு ஒழுவும். அப்புறம் வெள்ளை டைமில் அவர் வந்து எங்களுக்கு இங்கே வீடு கொடுக்குறேன், இங்கே கட்டுற வீட்டில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோமா, வெயிட் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. இப்போ அதை பற்றி கேட்கறதுக்காக தான் அவர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம். ஏன் இப்போ அவர் வந்து நீங்கள் ஏன் இந்த இடத்துல கட்டி கொடுத்தா உங்களுக்கு வீடு வேணாமா அப்படி சொல்லி கேட்டால், நீங்கள் இதில் தானே நான் தரீங்கன்னு சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம். சரி கட்டுறோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த வீடு வந்து யாருக்காக கட்டுறாங்க? ஆனால் அதில் 400 வீடு எக்ஸ்ட்ரா வருது. இவரும் எங்ககிட்ட வந்து மீட்டிங்லேயும் சொன்னார், இந்த 195 வீடு இங்கே தரோன்னு சொன்னார். எங்ககிட்டயும் இங்கே வந்து இந்த வீடு கட்டி முடிக்கிட்டோமா, நாங்கள் இந்த வீடு அங்கே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இங்கே வெள்ளம் பார்வையிட வரும்போது அவர் சொன்னார். இப்போ கேட்கும்போது இப்போ நீங்கள் இங்கே தானே நான் எங்களுக்கு தரீங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம். சரி கட்டுறோட்டோமா, நாங்கள் அப்புறம் பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே 18 வருஷமாக காவா தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. அதுலேயே தான் நாங்கள் நடக்கிறோம், போகிறோம், வரோம். ஆனால் அது எடுத்தாலும் அது போகிறதுக்கான வசதி எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் படுக்கிறதுக்கு சுத்தமாக இடம் இல்லை. எனக்கு 2 பசங்க, நாங்கள் 4 பேர். என் பொண்ணு பிறந்து 3 வயசுலேருந்து வேறு வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் தான் தூங்குது. எங்கள் கூட தூங்குறதுக்கு கூட வழி இல்லை. இன்னமும் 18 வயசு ஆயிடுச்சு, கல்யாணமும் பண்ணி கொடுக்க போகிறோம். இன்ன வரைக்கும் அது எங்கள் கூட இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் இந்த எல்லாரும் இப்போ எனக்கு அம்மா வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால நான் அனுப்பிடுறேன். இல்லாதவங்களாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுத்தமாக இடம் இல்லை படுக்க. நாங்கள் 3 பேர் படுக்கவே இடம் கிடையாது. இல்லை, இடிஞ்சு தலையில் நிறைய பேர் தலையில் விழுந்துடுச்சு. போன மாதம் கூட என் ஃப்ரெண்டோட தலையிலே விழுந்து அப்புறம் கவுன்சிலர் தான் இங்கே ஆள் அனுப்பி அவர் சரி பண்ணி கொடுத்தாரு. நிறைய பேர் தலையில் விழுந்துடுச்சு. இது கேரண்டியே இல்லை. ஆனால் அவர் சொன்னார் தான், மினிஸ்டர் சொன்னார் தான் எங்களுக்கு இங்கே கொடுக்குறோன்னு அவர் சொன்னார் தான். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, ஏன் உங்களுக்கு அங்கேயே கட்டி கொடுத்தா போதாதான் சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கவங்களும் ரொம்ப ஏழ்மையான ஆளுங்க தான், ரொம்ப ஏழ்மையான ஆளுங்க. அவர் வந்து அதுலேயே எங்களுக்கு வீடு கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களால வாடகைலாம் அவ்வளோவா கொடுக்க முடியாது. இப்போ வெளியில் போய் அவங்கவுங்க 4-5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே இருக்கவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க, அவங்களாலலாம் வெளியில் போய் வாடகை கொடுக்கவே முடியாது. அதனால் அவர் கொஞ்சம் எங்களுக்காக அவர் சொன்ன வாக்கு நிறைவேற்றினா போதும். அவர் சொன்னார், அவர் சொல்லாமல் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றிட்டோம்.